டிஸ்டன்ஸ் நார்மல் ஆகிடுச்சு. இனி பழையபடி தண்ணீர் வந்து வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். நாம் பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு 7.10 ஹோம் சினிமா தேட்டருக்கு உண்டான ஒரு ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கடலூர் மாவட்டத்துலேருந்து நமக்கு இது வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸ்பீக்கர் பாக்ஸஸ் எல்லாமே அவங்க வீட்டில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு கஸ்டமர் வீட்டில். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து யூடியூப்பை பார்த்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாரு. அவருக்காக வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு வுட்டெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஏவி ரிசீவர் டைப்பில் வந்து இதை வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஸோ அதுக்குண்டான கரெக்டான ஒரு சூழ்நிலைகள் அமையலை. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ வந்து வேறு மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், தனியாக வந்து இதுக்கு வந்து ஒரு இது கொடுத்து பண்ணியிருக்கோம். ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஒரு ஏவி ரிசீவர் லுக்கில் இருக்கணுங்கிறதுக்காக. இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ரிமோட் கிட்டை பற்றியும் இதோட டிஸ்பிளேயை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு ஆம்பை பற்றின ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு கம்பேரிசன் காட்டுறேன், பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் டிஸ்பிளே ரிமோட் கிட்டு. இந்த டிஸ்பிளே வந்து எல்லா இதுவும் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு 16x2 அந்த டைப்பு டிஸ்பிளே. பட்டு நம்மக்கிட்ட வந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே விஎஃப்டி டிஸ்பிளே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த நார்மல் டிஸ்பிளேக்கும் இதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் எட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, இந்த நார்மல் டிஸ்பிளே வந்து எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது. ஆனால் இது கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இது பண்ண முடியும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த மாதிரி அமைஞ்சிக்கிச்சு இந்த கஸ்டமருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ரிமோட் கிட்ட வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது இந்த டிஸ்பிளேக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்பிளே வரக்கூடிய காஸ்ட்டுக்கு நம்ம இந்த ரிமோட் கிட்டே வாங்கிடலாம். ஏன்னா இந்த டிஸ்பிளே மட்டும் அந்தளவுக்கு காஸ்ட் வரும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டட் ஏவி ரிசீவர் பிராண்டடோடைய செட்டு மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக் இருக்கும். இதோட ஃபங்க்ஷனல் ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ஃபங்க்ஷனெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும், குயிக் ரெஸ்பான்ஸாக இருக்கும். இந்த மேலே இருக்கக்கூடிய ஆம்பு பார்த்திங்க அப்படின்னா மதுரையிலேருந்து ஒருத்தர் யூடியூப் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இதை எடுத்துகிட்டு வந்தார். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இன்ன வரைக்கும் அவர் எந்த விதமான அப்டேஷன் இல்லை. அதனால் இது ஓரமாக இருக்குது. பொதுவாக நம்ம ரீஒர்க்லாம் எடுத்து பண்ணுறதில்ல. ரீஒர்க் எடுத்து நம்ம எப்போவுமே நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக A to Z நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து ஸ்பெஷலாக ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம போர்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ரீஒர்க் எடுத்து நம்ம எப்போவுமே பண்ணுறதில்ல. ஸோ இது மாதிரி யாரும் எடுத்துகிட்டு வராதிங்க. நீங்கள் எங்கே ரெடி பண்ணீங்களோ அவங்கள்ட்டே கொடுத்து நீங்கள் பண்ணலாம் தாராளமாக. நம்ம ரெடி பண்ணக்கூடிய நம்ம ஷாப்பில் ஒர்க் ஷாப்பில் ரெடி பண்ணக்கூடிய ஆம்பிளிஃபையர் வந்து எதாவது கம்ப்ளைண்ட்னா நம்ம வந்து பெரும்பாலும் நம்ம அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி வந்து அதர் பார்ட்டிஸ் பண்ணுறதை வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து ரீஒர்க் பண்ணி நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து பண்ணுறது கிடையாது. நம்ம போடக்கூடிய ஆடியோ போர்டுக்கு ப்ராப்பரான ஆம்பியர், ப்ராப்பரான வோல்டேஜு, நல்ல ப்ராப்பரான வைண்டிங் இருக்கணும் ட்ரான்ஸ்ஃபார்மரு. ஸோ இல்லைனா தேவையில்லாத அன்வான்டான நாய்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பவர் ஆடியோ போர்டு எல்லாமே ஓன் போர்டு நம்ம ஓனாக நம்ம ரெடி பண்ணுறது. ஒயரிங்லாம் ப்ராப்பராக பண்ணி நம்ம வந்து கரெக்டான அவுட்புட் ரிசல்ட் எடுப்போம். ஸோ அதனால் வந்து நம்ம ரீஒர்க்குங்கிறது எப்போவுமே எடுக்கிறதில்ல. இப்போ வந்து அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் கிட்ட தான் போட்டிருக்கிறாரு. உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் காட்டுறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இதில்
இதுக்குள்ளார என்ன போட்டிருக்காங்கிறத நான் அது ஓப்பன் பண்ணி காட்டல. ஏன்னா அது செஞ்சவருடைய கஸ்டமர் டெக்னீஷியன் பார்த்தாருன்னா அவர் மனசு கஷ்டப்படும். ஸோ அதெல்லாம் நான் எதுவும் போடலை. ஏன்னா பொதுவாக நம்மளே வந்து ஆம்ப்ளிஃபையரை ஓப்பன் பண்ணி காட்டுறதில்ல. அதனால் மற்றவங்க செட்டை ஏன் போய் தேவையில்லாமல் ஓப்பன் பண்ணி காமிச்சிக்கிட்டு, அதனால் நம்ம வந்து இது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகுது. இது உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளே வந்து கம்பேரிசனுக்காக தான் நான் வந்து வீடியோ போட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம வந்து HDMI ஆப்டிக்கல் கோஆக்சியல் இருக்கிற மாதிரி இன்புட், டிஜிட்டல் இன்புட் கொடுக்குற மாதிரி இந்த ஆம்பை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். பேக் சைடு பார்த்திங்கன்னா அந்த கஸ்டமர் வந்து இந்த மாதிரி நார்மல் ஸ்பீக்கர் டெர்மினல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் சீக்கிரம் போயிடும். ஒரு சிங்கிள் ஃபேன் வச்சு இதில் கட்டிங் போட்டு பண்ணியிருக்காங்க. அட்மாஸ் பாக்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து பனானா பைண்டிங் போஸ்ட் கொடுத்து நல்லா தெளிவாக வந்து பண்ணியிருக்கோம். அதே போல் இன்புட் சிக்னல் வந்து கொடுக்கறதுக்கு FT003 ஆப்டிக்கல் HDMI கோஆக்சியல் வச்ச ஒரு கிட்டை வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் டீகோடரு. இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமைஸ்டாக நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஹோம் சினிமா தேட்டரு வேணுங்கிறவங்க என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல்லி கஸ்டமைஸ்டாக நல்ல ஒரு பக்காவாக நல்ல ஒரிஜினாலிட்டியான ஒரு ரிசல்ட்டில் நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி தரேன். அண்டு வீடியோ பார்த்தாவே மிக்க நன்றி நண்பர்களே. தேங்க்யூ. நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஆம்போட சவுண்ட் டெஸ்ட்டும் நான் போடுறேன், பாருங்கள். அந்த மோட்டர் கேஸ் 2 மைல் தூரத்துக்கு 0 டே எக்ஸ்பர்ட்டோட எல்லா சிப்பையும் ஆக்டிவேட் பண்ணுங்க. அந்த 1000 கார்ட்ஸ் வேல்யூ எல்லாத்தையும் ஹேக் பண்ணுங்க. பயன்படுத்தலாமா? சூப்பர் கார் மழை போயிட்டு